ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 5th ஜோஹோவில் நடந்த ப்ரோக்ராம் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 ப்ரோக்ராம் நம்ம சேனலில் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் ஃப்ரம் 0 டு n டிஸ்டிங்க்ட் நம்பர். அதாவது நமக்கு வந்து ஒரு அரே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அரேல 0லேருந்து n வரைக்கும் சம் நம்பர்ஸ் இருக்கும். அதில் நமக்கு வந்து எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். இதுக்கு அவங்க வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த அரே வந்துட்டு 0 டு n வரைக்கும் தான் இருக்கும். லைக் 0லேருந்து ஆரம்பிக்கணும் அண்ட் n வரைக்கும் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, எந்த எலிமெண்ட்டுமே வந்து ரிப்பீட் ஆகாது. லைக் டூப்ளிகேட்ஸ் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்காது. அதுதான் அவங்க வந்து டிஸ்டிங்க்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு நம்பர் வந்து மிஸ்ஸிங் இருக்கும். லைக் 0லேருந்து n வரைக்கும் ஒரு நம்பர் கூட மிஸ் ஆகாம இருக்காது. கண்டிப்பா ஒரு மிஸ்ஸிங் நம்பர் இருக்கு. அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் காட்டினேன்னா இன்னுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியரா புரிஞ்சிடும். லைக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதுதான். 301ன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்கு. இதுல நம்மளோட மிஸ்ஸிங் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 தான். ஏன்னா இது வந்து 0லேருந்து 3ங்கிறது தான் இந்த இடத்துல n. ஸோ 0லேருந்து 3ங்கிற வரைக்கும் இருக்கு. அதுல இருந்து மிஸ்ஸிங் நம்பர் வந்து 2. ஸோ இந்த 2 வந்து நம்ம அவுட்புட்ல ரிட்டர்ன் பண்ணணும். சிமிலர்லி இப்போ நமக்கு வந்து ஒருவேளை 1 2 3 0 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, நீங்க நினைக்கலாம் லைக் 0லேருந்து 3 வரைக்கும் இருக்கு, எல்லா நம்பருமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது இல்ல. நம்மளோட அவுட்புட் வந்து 4ங்கிற ரிட்டர்ன் ஆகும். ஏன் 4ங்கிற ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா, 0லேருந்து n வரைக்கும் ஒரு அரேல இருக்கும். கண்டிப்பா ஒரு மிஸ்ஸிங் நம்பர் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த என்னங்கிறது 4. அதாவது 0லேருந்து 4 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்கு. அதில் அந்த 4 தான் நமக்கு வந்து மிஸ்ஸிங் எலிமெண்ட். ஸோ நம்ம வந்து 4 வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ நமக்கு 1 அண்ட் 2 மட்டும் தான் இருக்கு. லைக் 0வே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து 0லேருந்து 2 வரைக்கும் இந்த அரே இருக்குன்னு அர்த்தம். அண்ட் 0 தான் நம்மளோட மிஸ்ஸிங் எலிமெண்ட். ஸோ நம்மளோட அவுட்புட்ல வந்து 0வை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் என்ல பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த இன்புட் சொல்லும் போதே உங்களுக்கு தோணி இருக்கும். லைக் இதை நம்ம வந்து சார்ட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து நம்ம ஈஸியாக மிஸ்ஸிங் எலிமெண்ட் எதுவோ அதை வந்து கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ணிடலாம் சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து ஆர்டர் ஆஃப் 1ல பண்ணணும். இப்போ நம்ம சார்ட்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்ம மிர்ச்சி சார்ட் இல்லை குயிக் சார்ட் இல்லை டிஃபால்ட் சார்ட்டிங் அல்காரிதமே யூஸ் பண்ணாலும் அது வந்து ஆர்டர் ஆஃப் n log n ஆயிரும். ஸோ இதை நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் nல பண்ணணும். ஸோ அதனுடைய அப்ரோச் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அவங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம வந்து எப்படியெல்லாம் கோட் பண்ணால் அவங்கள ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நம்மளோட இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 301 வந்து நம்மளோட இன்புட்டாக எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம வந்து 2ங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுவும் ஆர்டர் ஆஃப் nல பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஆக்சுவல் நம்பர்ஸ் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா 0 1 2 3 இதுதான் நமக்கு வந்து ஆக்சுவல் நம்பரா இருந்திருக்கணும். ஆனா அவங்க கொடுத்தது வந்து 2வை மிஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணி பார்க்க போறோம். லைக் இதனுடைய டோட்டல் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க இன்புட்டோட டோட்டல் வந்து 4. அண்ட் நம்ம வந்து இதுதான் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து வச்சிருக்கோம்ல, அதனுடைய இன்புட் வந்து 6. அதை ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அண்ட் இந்த லாஜிக் வந்து எந்த இன்புட் கேட்டாலும் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்க்கு பர்ஃபெக்டா வந்து அப்ளை ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து லாஜிக்கை கோடா மாத்துறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து டோட்டல்ங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு மைனஸ் பண்ணாலே நம்மளோட அந்த அவுட்புட் வந்து வந்துடுது. அண்ட் இன்புட்டோடைய டோட்டல் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒரு அரேவை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி அதோட நம்பர்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு வந்து வந்துடும். ஆனால் இந்த ஆக்சுவல் நம்பர் நம்ம வந்து இதுதான் வரணும்னு சொல்லி வச்சிருக்கோம்ல, அதுக்குரிய டோட்டல் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் வந்து யூஸ் பண்ண போகிறோம். லைக் நம்ம வந்து யாரை இதுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட போகிறோம் அப்படின்னா, சார்ல்ஸ் ஃப்ரைடிஸ் காக்ஸ். இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா, நமக்கு வந்து இன்புட் இருக்கு. அதனுடைய லென்த் வந்து தெரியும். லைக் அரே டாட் லென்த்னு போட்டா அதனுடைய இன்புட் வந்து அதனுடைய லென்த் வந்து தெரிஞ்சிரும். அதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். லைக் சம் ஆஃப் ஆல் தி இன்டிஜர் ஃப்ரம் 1 to n. அதாவது நம்ம ஒரு காலத்துல பிரைமரி லெவல் ஸ்கூல்ல இதெல்லாம் படிச்சிருப்போம் இந்த ஃபார்முலா. அதாவது 1ல இருந்து nங்கிற அந்த நம்பர்ஸோட ஃபார்முலா வந்து n into n plus 1/2. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட அந்த ஆக்சுவல் நம்பர் 0 1 2 3 அதனுடைய டோட்டல் சம் வந்து நமக்கு கிடைச்சிரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் லைக் 1 2 3 அப்போ 3யை வந்து nல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 6ங்கிறது கிடைச்சிரும். ஸோ இப்போ 6ங்கிறது கிடைச்சிருச்சு.
அண்ட் தென் நம்மளோட அந்த இன்புட்டை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 4 கிடச்சிரும். ஸோ அதையும் இந்த 6ஐயும் நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளோட அவுட்புட் 2ங்கிறது நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளுடைய லாஜிக். இதை நம்ம கோட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நான் வந்து ஒரு ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க கொடுத்த இன்புட் வந்து இதுதான். நம்மளோட லாஜிக்கும் இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். அண்ட் as always நான் சொல்கிற மாதிரி எப்பயுமே நீங்கள் கோட் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனில் எழுதுங்க. அது வந்து உங்களோட கோடை வந்து ரீயூசபிலிட்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்கள் கோடை வந்து ஜோகோ டீம்ஸ் வெரிஃபை பண்ண வந்தாங்களா அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். நம்மளோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா நான் இதை எப்பயுமே சொல்லுவேன். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதனுடைய டேட்டா டைப் வந்து இன்ட்டுங்கிறத கொடுக்குறோம். ஏன்னா நம்மளோட அந்த இன்டீஜர் நம்பர் தான் நமக்கு வந்து எது மிஸ்ஸிங்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா ஃபைண்ட் மிஸ்ஸிங் நம்பர். அண்ட் இதில் நம்மளோட அந்த அரேவை வந்து பாஸ் பண்ண போகிறோம். இன்ட் அரேங்கிற பேர் வச்சுக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த லென்த்தை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அரேனுடைய லென்த். அண்ட் தென் நம்ம வந்து அந்த சார்ல்ஸ் ஃப்ரைரிஸோட ஃபார்முலா இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து டோட்டல்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு லென்த் இன்டூ லென்த் பிளஸ் 1/2. ஸோ இதில் நமக்கு டோட்டல் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அரேவை ட்ராவல்ஸ் பண்ணி அதனுடைய டோட்டல் எடுத்து இந்த டோட்டலை வந்து மைனஸ் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து போட்டுக்கிறேன். அரேயில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த நம்பர்லாம் வந்துடும். அதை வந்து இப்போ நம்ம இதில் இருக்கிற எல்லா டோட்டலையும் ஆட் பண்ணி அந்த டோட்டலோட மைனஸ் பண்ணுறது ஒன்று தான். இப்போ நம்ம கிடைச்சிருக்க அந்த டோட்டலை இந்த நம்பரோட மைனஸ் பண்ணுறது ஒன்று தான் இல்லையா? எல்லாமே ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 130 இது எல்லாமே ஆட் பண்ணோம்னா 4ங்கிறது வரும். இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இருக்கிற டோட்டல்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா ரெண்டும் ஒன்று தானே. ஸோ நான் வந்து டோட்டல் மைனஸ் ஈக்குவல் டு நம்மங்கிறத போட்டுக்கிறேன். அதாவது டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் நம். இப்போ நம்மளோட அந்த டோட்டலை வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து நம்ம கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து நம்ம அதை system.out.printlnல பிரிண்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அரேவை வந்து பாஸ் பண்ணிடும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த மிஸ்ஸிங் நம்பர் வந்து நம்ம கிடச்சிரும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த 2ங்கிற அந்த அவுட்புட் வந்துருச்சு. அண்ட் இதில் அவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் கேட்டாங்களோ அதையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்துலாம். லைக் நமக்கு வந்து இப்போது ஒரு எலமெண்ட்டும் இல்லை, அதாவது அரேல வந்து எம்டி எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம லென்த் வந்து கண்டுபிடிச்சிக்கோ இல்லையா, அது வந்து 0வா இருந்துச்சுன்னா 0வே முன்னாடி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். எதனால டோட்டல் தனியாக கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஃபாலோக்குள்ளே போயிட்டு அது வந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளுடைய அந்த லென்த் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து நம்ம ரிட்டர்ன் 0 வந்து போட்டுருவோம். ஏன்னா அரே வந்து எம்டி எலமெண்ட்டாக இருந்தால் அதில் மிஸ்ஸிங் எலமெண்ட்டே 0 தான் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதோடைய ரிட்டர்ன் வந்து 0ன்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இந்த கேஸில் நமக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் அடுத்த அரேல நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 0வே இல்லாத ஒரு நம்பர் வந்து கொடுக்க போகிறேன். லைக் 1,2 வந்து நான் கொடுக்குறேன். அதை இந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 0ங்கிறது அவுட்புட் ஆகணும். ஸோ நம்மளுக்கு இந்த கேஸில் 0ங்கிறது அவுட்புட்டாக வந்துருச்சு. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்புட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாஜிக் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இதை நான் அவங்கள்ட்ட காமிக்கும் போது அவங்க வந்து இதை பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் நீங்கள் வந்து ஆர்டர் ஆஃப் எண்ணில் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களோட மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட கோட் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகுது அண்ட் ஆர்டர் ஆஃப் எண்லேயும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் ஒரு டெஸ்ட் கேஸ் நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா உங்களோட கோட் வந்து அது ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னாங்க. லைக் ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் கேஸுக்கு உங்கள் கோட் வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து நிறைய திங்க் பண்ணி பார்த்தேன். அண்ட் ஒருவேளை இந்த இன்டீஜர்லாம் லாங்கில் இருந்தால் நம்ம இன்டில் தானே இந்த டோட்டலை வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலை வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லாங்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எரர் வரும். ஸோ நான் வந்து சொன்னேன் டேட்டாவை வந்து நான் ஃபுல்லாகவே லாங்கில் போட்டேன்னா எரர் வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நீங்கள் சொன்னது கரெக்டான பதில் தான். ஆனால் நீங்கள் வந்து லாங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. லைக் நான் அதுக்கு வந்து திங்க் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுத்த கோடிங் போகலாம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த கொஸ்டின் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்ன கொஸ்டின் தான், லாங்குங்கிற இன்புட் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து லாங்குங்கிற டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் எரரே இல்லாமல் நமக்கு வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. அண்ட் இதுக்கு இன்னும் எனக்கு ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ண முடியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கும் அது வந்து தெரிய வரும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா,
நான் நேத்து குடுத்துருக்க கொஸ்டினுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல அதே ஆன்சரை லைக் அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் கிரியேட் பண்ணி பெர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்மளோட அந்த ப்ராப்ளம் 4ஓட கொஸ்டின்ஸ் வந்து இதுதான். அண்ட் இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லாஜிக்ல நீங்க வந்து கோட் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. அதையும் நான் வந்து வெரிஃபை பண்ணி என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்ல கரெக்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இதனுடைய சொல்யூஷன்ஸ் வந்து நான் நாளைக்கோட வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நான் ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி கோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உங்களோட லாஜிக்கை நீங்கள் எப்படி கோடிங்கில் அதை கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெளிவாக புரியும். நீங்கள் கீப் ஆன் கோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு எந்தெந்த மாதிரியான லாஜிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.